புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுப்பா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா. போக அணிலே ஓரமா போய் விளையாட அணில குறுக்க வராத. புலிகள் வேட்டையாடும் இடத்தில் அணில் குஞ்சுகளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் கேட்டதா இருக்கட்டும், சீமானவர்களை யாரோ பெரிய அளவில் உரண்டை இழுத்தாங்க, ஸ்டேஜுக்கு கீழே வந்து அடிச்சிட்டார் சீமானவர்கள் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களுக்கு கண்டிப்பாக நிரந்தர பணிலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப சொன்னதா இருக்கட்டும், அது எப்படிப்பா இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ், அதுவும் வாடகை வாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேவலமாக திட்டக்கூடிய நபர்களை வைத்து சீமானை திட்டி அதை பின்னாடி இருந்து கை கட்டி ரசிக்கிற ஒரு தன்மையை திருமாவளவன் அவர்கள் வளர்த்து கொண்டார் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அது கூடவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சீட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு அரசியல் சதுரங்கத்தில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அரசியல் சதுரங்கத்தில் முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசின அந்த பேச்சுக்கள் பல இடங்கள்ல வைரல். அதுலயும் குறிப்பா என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா அப்படி கத்தாடி எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேட்கிறேன். தளபதி அவர்கள் தளபதி 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 உன் கொள்கை என்ன, தளபதி தளபதி தளபதி, ஏடே எனக்கு தலைவலின்னு கேக்குதுரா அப்படின்னு சொன்னா, கொள்கை என்னன்னு நான் கேட்டேன், டிவிக்கே அப்படின்னு சொல்றாங்க, டிவிக்கிறது தானா அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னது ஒரு புறம். அதுவரை சொன்னதெல்லாம் ஓகே. அதன் பிறகு அவர் சொன்னது என்னன்னா, நாங்கள் புலிகளை வேட்டையாடும் போது இந்த அணில் குஞ்சுகள் குறுக்கா மறுக்கா ஓடிட்டு இருக்கு, அணில் குஞ்சுகள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, அணில்கள் வேட்டையாடப்படாது, அணில்கள் தூரப்போ அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட்லேயே நாங்கள் ஹேண்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்கள அணில் அப்படின்னு சொல்லி கொச்சையா ரொம்ப, அது ஒரு என்ன சொல்ல, ஒரு மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசுகிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதை ஏன் நம்ம இங்கே சொல்கிறோன்னா, சீமான் அவர்களுக்கு அது அழகு கிடையாது. பொதுவாக சீமான் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில முக்கிய நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே பங்கு பெறக்கூடிய ஒரு நபர். அது வந்து திமுகவினுடைய முக்கியமான நபர்கள் யாராவது இறந்து போனால் அவங்க அறிவாலயத்துக்கே போய் இரங்கல் செய்தியை தெரிவிப்பதும் முத்து அவர்கள்லாம் நம்ம பார்த்தோம். அவரை எவ்வளோதான் எதிர்த்து பேசினாலும் திருமாவளவன் அவர்களை வாழ்த்துக்கள் சொல்றதும் அப்படிங்கிற பெரிய மாண்புடன் இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நேரடியாக அப்படியே சோஷியல் மீடியாவில் என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, அப்போ நாளையிலிருந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க எல்லாத்துலேயுமே ஆமைக்கறி தம்பிகள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமைக்கறி சீமானவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக பல எதிர்கட்சிகளும் சீமானவர்கள் எதிர்க்கக்கூடிய நபர்களும் சொல்லக்கூடிய ஒரு கொச்சை வார்த்தை அப்படின்னு சொன்னால் கூட அணில் குஞ்சுகளும் அதே மாதிரி தான். ஸோ ஆமைக்கறி சீமான், ஆமைக்கறி தம்பி, அணில் குஞ்சுகள், அணில் குஞ்சு விஜய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வேற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த அரசியல் நமக்கு தேவையா? இவ்வளோ அற்பத்தனமான அரசியலை திராவிட கட்சிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ தமிழ் தேசிய கட்சியும் அதை செய்ய ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இந்த எதிராக இருக்கக்கூடியவங்க, சீமானவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க நாய் தமிழர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கொச்சை வார்த்தைகளை ஸ்டேஜில் இதே மாதிரி டிவிகேவை சார்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கலீஜ் அரசியலாக இருக்காது, அது பெரிய அளவில் அவமானமாக இருக்காது. இந்த ஒரு அரசியலுக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமான் அவர்கள் அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், மரத்துக்கு மேலே ஏறாதீங்கப்பா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், திடீர்னு அங்கே பார்த்தா 1-to-1 மீட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே இருந்து யாரோ சவுண்டு கொடுக்க சீமான் அவர்கள் ரொம்ப கோபமாக கீழே போக சைடில் நின்றவர் டப்பார்னி மண்டையில் அடிக்க தள்ளிவிட்டதா பார்க்கப்படுது. ஆனால் மண்டையில் அடித்த மாதிரி நல்ல ஃபுட்டேஜஸ் தெரியுது. அதுக்கு முன்னாடி அவர் போகிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு தான் அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னா விஜய் அவர்களை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இது ஒரு சலசலப்பான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக திருமாவளவன் அவர்களுடைய செய்தியை நம்ம பார்க்கணும். திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள் இருந்துட்டு போட்டோம். இங்கே ஏகப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள், அடித்து நொறுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்கள் அவங்களுக்காகத்தான், பட்டியலின மக்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம், இல்லை ரொம்பவே கவர்மெண்டால் இங்கே இருக்கக்கூடிய சொசைட்டியால் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பெரிய அளவில் விமர்சையாக என்ன கொண்டாடுறாருன்னு பார்த்தா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. கமலஹாசன் அவர்கள் கூட எனக்கு பாட தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை ஒலிப்பதும், அதன் பிறகு 1.5 கிலோ அளவுக்கான ஒரு மாலையை கொடுப்பதும், அது தங்க நிறத்தில் இருந்தோன்னே தங்க மாலை 1 கிலோவா, ஐயோ என்ன விலை, அதன் பிறகு வருது அது தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி அப்படின்னு சொல்லி அதை சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கொடுத்து திருமாவளவன் அவர்களை பாராட்டுகிறார் கமலஹாசன் அவர்கள்.
அவர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு முதல் எதிரியே சாதி தான் அப்படின்னு சொல்லி. ஹேட்ஸ் ஆஃப், உண்மையிலேயே எல்லாருக்குமான முதல் எதிரி சாதி தான். அதாவது பிறப்பால் மிகப்பெரிய அளவில் வேற்றுமையை பாராட்டக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அதை யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நானும் இருக்கேன். ஆனால் இதே திருமாவளவன் அவர்கள் பிராமணர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர், அதுவும் சனாதானத்தை ஒழிக்க வந்த தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லி நம்ம வன்னியரசு சொன்னதெல்லாம் இங்கே ஞாபகம் வருது. அப்போ இங்கே பிராமணர்கள், அதுவும் பிராமணியத்தை உள்ளே கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றி பேசினவர் தான் திருமாவளவன் அவர்கள். அதன் பிறகு அதிமுக எல்லாருமே பயங்கரமான எதிர்ப்பை தெரிவித்த உடனே எம்ஜிஆர் பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி உல்டாவா ஒரு பெரிய அளவு மறுபடியும் உருட்டினாரு திருமாவளவன் அவர்கள். ஆனாலுமே யாரும் அதை மறந்த மாதிரி தெரியலை. ஸோ நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பிராமணிய பெண், அவங்க தான் பிராமணத்தை வளர்த்தாங்க, அதனால தான் பார்ப்பனியம் வளர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு லெவலுக்கு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஒரு பார்ப்பனிய சமுதாயத்தை சார்ந்தவர் தானே கமலஹாசன். அப்போ அவர் வாழ்த்துவதும் அவர் உங்ககிட்ட பேசுறதும் அது நல்லா இருக்கு, அது இனிக்குது. அங்கிட்டு போனால் கசக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா? ஆனால் இந்த திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடியது நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிக்கிட்டே இருக்கு. பொதுவாக இவர் இப்போ இமேஜை இழந்துக்கிட்டே இருக்காரு. பல நபர்களும் திருமாவளவன் அவர்கள் மீதான நம்பிக்கையை இழந்து வருகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிட வேண்டியது. விசிகாவை சார்ந்தவங்க யார் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, கண்டிப்பா இதை நீங்க திருமாவளவன் அவர்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இதுல உண்மை ரெண்டு உண்மை தானே. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணிக்கு அவங்க ரொம்ப பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க. வீடை விட்டு வேலையை ஆல்ரெடி விட்டுட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வெயிலில் மழையில் அவங்க போராடினது, ஒரு 13 தினங்கள் போராடினது நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கப்பட வேண்டும், அவங்களுடைய குரல் எல்லா இடங்களிலும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்றாரு திருமாவளவன் அவர்கள். அடுத்த நாள் சேகர்பாபு அவர்களை மீட் பண்றாரு, உள்ள அறிவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு வராரு. திடீர்னு பார்த்தா தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது. குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. தூய்மை பணியாளர்கள் அதிகம் பேர் பட்டியலினத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வேலையை பெர்மனன்ட் ஆக்கிட்டீங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் தூய்மை பணி குப்பை அள்ளணுமா, வேற யாரும் அள்ளக்கூடாதா? அதனால தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது. சரி சார், அடுத்ததா என்ன செய்யணும்? தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் ராம்கி நிறுவனத்தில் போயிட்டு வேலையை சேர்ந்துக்கோங்கப்பா. ஏய், எப்படிப்பா, எப்படி இது சாத்தியப்படும்? தூய்மை பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் கொடுத்துட்டாங்கன்னா அது பட்டியலினத்தை சார்ந்தவங்க அதிகமாக செய்கிறாங்க, அவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள்னா அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துடும். எனவே அவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷத்தனமான பேச்சு. அப்படின்னா பியூனாக இருக்கிறவங்க எல்லாமே ஒரு கேட்டகரியில் இருந்தாங்கன்னா பியூன் வேலையை நிரந்தரமாக்கக்கூடாது. அடுத்ததாக கொஞ்சமாக வட்டாட்சியர் இல்லாட்டி வட்டாட்சியருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, நில அளவை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க, மின்சார ஊழியர்கள், மின்சாரத்தில் ஊழியர்கள் அப்படிங்கிறது கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க ஒரு கேட்டகரி. நாளடைவில் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க எல்லா அரசியல் தலைவர்களும். அது என்ன, மின்சாரத்தில் வயர்மேன்னா இவங்க மட்டும்தான் இருக்கணுமா, பணி நிரந்தரம் கூடாது, மின்சாரத்தை டோட்டலாக தனியாருக்கு மாற்றிட்டு அதில் வேலை செஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன, கலெக்டர் ஆஃபீஸில் பியூனாக இருக்கியா, யாரும் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, இந்த ஜாதியக்காக இருந்தாங்களா, இந்த சமூகமா, அப்போ வேணாம் பணி நிரந்தரம் கூடாது, ப்ரைவேட்டாக மாற்றுங்க. இங்கே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? பணி நிரந்தரம் கொடுத்துட்டாங்கன்னா இது என்ன டிஎம்கே மாதிரியா, அப்பா மகன் தாத்தா பேரன் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு? ஒரு பணி நிரந்தரம் கொடுக்குறாங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு தான் கொடுப்பாங்க. அவங்களுடைய பணி முடிவடையும் போது அந்த பணிக்கு வேறொரு நபரை செலக்ட் பண்ணுவாங்க. அது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்காது. திமுக மாதிரி ஒரு குடும்பத்துக்கு கீழே மட்டுமே இந்த வேலை வந்துட்டு இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேலையை சார்ந்தவங்க இந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்லை இந்த சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்களை கால்ஃபார் பண்ணும்போது கூப்பிடுவாங்களா? இல்லை இந்த சமூகத்தை சார்ந்தவங்க அதிகமாக வருகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய குரலாக இருந்தது என்றால் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு நபருக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சி அவங்க ஒரு அரசாங்க ஊழியராக மாறி அவங்களுக்கான வருமானம் அவங்களுடைய குழந்தையை நல்லபடியாக படிக்க வச்சு அந்த குழந்தை டாக்டராக மாறட்டும், அந்த குழந்தை வக்கீலாக மாறட்டும், அந்த குழந்தை கலெக்டராக மாறட்டும், அந்த குழந்தை என்ஜினியராக மாறட்டும், அந்த குழந்தை நல்லபடியாக வளரட்டும். இல்லை பட்டியலத்தை சார்ந்தவங்களுக்கு பெர்மனன்ட் ஜாபே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். ராம்கி நிறுவனத்தில் போய் வேலை பார்க்கறதுக்கு 23,000 சம்பளத்தை விட்டுட்டு 16,000 ரூபாய்க்கு ப்ரைவேட்டில் நான் வேலை பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஜாபை விட்டு வெளியில் வரும்போது பென்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏறக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பாங்க? கடைசி காலம் வரை எனக்கான அந்த பென்ஷன் பணம் கிடைச்சிட்டு இருக்கும்னு நினைப்பாங்க. அதுதானே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கான செக்யூரிட்டி. வேற எந்த விதத்திலையும் கவர்மெண்ட் ஜாபுக்கும் பிரைவேட் ஜாபுக்கும் வித்தியாசமே கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்ல என்ன,
எங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், எங்களுக்கு கவர்மெண்ட் அலவன்ஸ் கிடைக்கும், எங்களுக்கு கவர்மெண்ட்டுடைய ஒவ்வொரு கவர்மெண்ட் மாறும்போது அகவிலைப்படி கொடுக்குறாங்களா அது கூடுதலாக கிடைக்கும். இதை நினைச்சுதாயா கவர்மெண்ட் ஜாபுக்கு டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், ஏகப்பட்ட எக்ஸாம்ஸா இருக்கட்டும் எழுதி தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அந்த ஆள் சேர்ப்பில் வேலைக்கு சேர்ந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து திருமா மாதிரியான ஆட்கள் யாரோ போடுற எலும்பு துண்டுக்காக என்னமோ ஒரு பணப்பெட்டி மாறிடுச்சா, இல்ல 2 சீட்டுக்கு பதிலாக 10 சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னே தெரியல. திடீர்னு வந்து பேசுறாரு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவரா? இப்படி ஒரு தலைவரை நாங்க எதிர்பார்த்தோமா அப்படின்னு கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறாங்க. இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், நீங்க பணி நிரந்தரம் கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு தொழில வந்து சொல்றீங்க. இதே மாதிரி எல்லா இடங்களிலும் கவர்மெண்ட்ல கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க, கொஞ்சம் உயர்மட்ட ஊழியர்கள் இருக்காங்க, உயர்மட்ட இதுலயும் போய் சாதியை புகுத்திராதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது அவங்க செய்யற வேலைக்கான, நான் மறுபடியும் சொல்றேன், பிறப்பால் இங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும். அது இருக்கவே கூடாது. அதை நினைக்கக்கூடிய மனிதனே கிடையாது. அவனுடைய மூளை மலம் மட்டும்தான். இங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கடைநிலை ஊழியர், ஏன் உங்களுடைய விசிக்காவே எடுத்துக்கோங்களேன். நீங்க தலைவர், அதுக்கு கீழே பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அதுக்கு கீழே ஒரு நபர், அதுக்கு கீழே ஒரு நபர் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அந்த கீழே போயிட்டு இருக்கிறதுனால இவங்க ஏற்றத்தாழ்வு, இவங்க கூடினவங்க, இவங்க குறைஞ்சவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க செய்யக்கூடிய வேலை, அவங்க வகிக்கக்கூடிய பொறுப்பு இது. அந்த பொறுப்பை பேஸ் பண்ணி இந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் இதை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எனவே அதை பணி நிரந்தரம் ஆக்கக்கூடாது அப்படின்னா நாமளே அவங்கள வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவங்கலாம் இதுவே செஞ்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லி குலத்தொழிலுக்கு சமமானது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷத்தனமான கருத்தை விதைத்திருக்கிறார். ஸோ பட்டியலினத்தை சார்ந்தவங்க மட்டும் குப்பை தொழிலாளிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் பட்டியலினத்தை சார்ந்த அல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க. பட்டியலினத்தை சார்ந்த மற்ற நபர்கள் வேற வேலையில் இருக்காங்க. இதே பட்டியலினத்தை சார்ந்தவங்க இன்னும் நிறைய நல்ல ஜாப்ல இருக்காங்க. அப்போ இங்கே மறுபடியும் சாதிய கோட்பாடை உள்ளக்க கொண்டு வந்து அதுக்குள்ள எங்களுடைய ஏற்றத்தாழ்வை புகுத்தி, இல்லை இந்த தொழிலை செய்வனுக்கு இது மட்டும்தான் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதில் முதல் ஆளாக இருக்கக்கூடிய நபர் இப்போ திருமாவளவனாக மாறிவிட்டார். இன்னைக்கு இதே திருமாவளவன் அவர்களை அதே நாம் தமிழர் கட்சி போட்டு பொலன்னு பொழந்துச்சு. காரணம் இருக்கு. 4 யூடியூபர்ஸ், இந்த 4 யூடியூபர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான், விஜய், இவங்க 2 பேருக்காக அசைன் செய்யப்பட்ட நபர்கள். இந்த 4 பேர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய யூடியூப்ல கேவலமா பேசுறது, ஏதாவது ஒரு நெகட்டிவ் செய்தி வந்துச்சுன்னா அதை மட்டுமே போர்ட்ரேட் பண்றது, இல்ல நம்மளே மாதிரியான நாட்களை சாதி வெறியன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வீடியோவை எடிட் பண்ணி போடுறது, இது மட்டுமே தொழிலாக வைக்கக்கூடிய, இதை மட்டுமே வச்சு காசு பார்க்கக்கூடிய அட்டைப்பூச்சிகள். இந்த அட்டைப்பூச்சிகளை வச்சு சீமானவர்கள், அவருடைய குடும்பம், அவங்களுடைய அந்த ஏகப்பட்ட அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாத்தையும் கேவலப்படுத்துறதுக்காக பேசப்படுகிறது. ஓகே, யூடியூபர்ஸ் பேசுறாங்க, நானும் ஒரு யூடியூபர், நானும் பேசிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு ஒரு சீமான் அவர்களோ இல்லாட்டி விஜய் அவர்களோ அண்ணாமலை அவர்களோ கைத்தட்டி சிரிக்கிறாருன்னா அது அந்த யூடியூபர்ஸுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு தலைவனா உன்னைய பார்த்துட்டு அந்த தலைவன் இப்படி இன்னொரு தலைவனை பற்றி கேவலமாக பேசுறத ரசிக்கக்கூடிய அந்த ரசனை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சைக்கோக்கு கூட இருக்காது அந்த ரசனை. அப்படிப்பட்ட ரசனையை ரசித்து காண்பித்த திருமாவளவன் அவர்களை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க சொல்றாங்க, இனி இந்த அத்துமீறி அடங்கமறு அப்படிலாம் சொன்னீங்கன்னா வச்சு செஞ்சிருவோம், பார்த்துக்கோ, சித்தப்பா அம்மாவையும் பெரியப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹுமாயூன் அவர்கள் சொன்னது இன்னைக்கு வேற லெவல் டாக் ஆயிருந்துச்சு. ஸோ இதுவரையிலும் 2 அண்ணன்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். ஒன்று பாமகவா இருக்கட்டும், இன்னொன்று விசிகாவா இருக்கட்டும். அதில் அதிமுக பாமக பேசாமல் இருக்காங்க. ஆனால் திமுகவுடன் இணைந்து புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ரொம்ப பேசுறாரு. வேணாம் அப்படின்னு சொல்ற எச்சரிக்கை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறது. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கும் விசிகாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு சீமானவர்களால் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கே தவிர திருமாவளவன் அவர்கள் அதை அத்து விட்டுட்டு என்னைக்கோ போயிட்டார். இதெல்லாம் இன்னும் நம்ப மறுக்காம சீமானவர்கள் திருமாவளவன் என் அண்ணன்பா அப்படிங்கிறார். ஒண்ணுமே கிடையாதுங்க. திருமாவளவன் அவர்கள் பேசின ஒரு பேச்சு இருக்கு. ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களின் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம், அவர்களை வீழ்த்த வேண்டும், துணை போன திமுக விடுதலை சிறுத்தைகளையும் வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் திமுக காங்கிரசோடு துணை இருந்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கடைசி காலகட்டத்தில் நிறைய பேர் என்னை விட்டு போயிட்டாங்க. திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. காரணம், ஈழப்படுகொலைக்கு காரணமான திமுகவும் காங்கிரஸும் அப்படின்னு சொல்லி மக்கள் பெரிய அளவில் கோபத்தில் இருந்தாங்க. அந்த நேரம் வேற ஒரு அரசியல் கட்சி கூட திமுகக்கும் காங்கிரஸுக்கும் உறுதுணையாக இல்லாமல் நான் மட்டும்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொன்னார் பாருங்க. ஈழப்படுகொலை, அந்த ஈழப்படுகொலைக்கு ஈழச் செயல் செய்த மானாட மயிலாடை ரசித்து ருசித்து பார்த்து கொண்டிருந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு கூட்டணி, அதுல ஒரு பேரம், அதுல நான் தான் அவங்க கூட நின்னேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய, அது என்னன்னு தெரியல.
அத்தனை பேரை கொன்னு குவிச்சதுல மிகப்பெரிய பங்கு திமுகவுக்கு இருக்கு, மிகப்பெரிய பங்கு காங்கிரஸுக்கு இருக்கு. இதையும் தாண்டி நான் அவங்க கூட கூட்டணி வச்சேன், அவங்க கூட பக்கபலமா இருந்தேன் அப்படின்னு சொல்றது நீங்க ஈழத்தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஒவ்வொரு ஈழத்தமிழனும் இதை பற்றி கேள்விகள் கேட்பான். ஒவ்வொரு ஈழத்தமிழச்சியும் இங்க திமுக காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈழப்படுகொலை அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகும். அப்படிப்பட்டவங்களை மதிக்காம, அப்படிப்பட்டவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில நான் தான் கூட்டணி வச்சு அவங்களுக்கு முதுகோலா தூண்டுகோலா முட்டு கொடுக்கக்கூடிய நபரா இருந்தேன்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் ஈழத்தமிழர்கள் முன்னாடி? அவருடைய அடுத்த பேச்சை ஈழத்தமிழர்கள் நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறாரா? எக்காரணம் கொண்டும் சொல்றேன், ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றவன அவங்க ஈஸியா ஓகே மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா முதுகுல குத்துறவன மன்னிச்சு விட்ட சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு முதுகுல குத்தின அத்தனை பேருடைய பெயரும் ஈழத்தமிழர்களுடைய நெஞ்சில் பச்சை குத்தப்பட்டிருக்கிறது. அதுல திருமாவளவன் அவர்கள் சேராமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. இது எச்சரிக்கை அல்ல, ஈழத்தமிழர்களை பற்றி நல்லா தெரிந்ததுனால சொல்றேன். இதே மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சுல வீடியோ, ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோ திருமாவளவன் அவர்களுக்கு இல்லை, டெடிகேட்டட் டு இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா அவர்கள், அவங்களுக்கான ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அரசியல் சதுரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.